தாவேகா அரசியலுக்குள் இந்த முறை நுழைந்ததால் தான் இந்த இவ்வளவு இழுபறி குழப்பம் பரவுவதற்கான காரணம் என்பதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சார், இதுல என்ன குழப்பம்? அவங்களும் தேர்தலை போட்டிக்கிட்டாங்க, வேட்பாளரை நிப்பாட்டினாங்க. இல்ல ஃபுல் ஸ்வீப் யாருமே இல்லையா? மூத்த நிர்வாகிகளாம் இல்ல ஒரு பக்கம் வழக்கமான கருணாநிதி வழக்கமா இந்த கருத்து கணிப்பு வாக்கு கணிப்புகள்ல ஒரு கட்சி மெஜாரிட்டி கிடைக்கும், அடுத்த கட்சி எதிர்கட்சியா இருக்கும், மற்ற கட்சிகள் வந்து ஒரு குறுகிய ஒரு குறைவான எண்ணிக்கையில தான். இந்த முறை அப்படி இல்லையா? இல்ல இதே போன்று கடந்த முறை 2 அணி ஸ்ட்ராங்கா நின்றாங்க சார். 3வது நின்னது அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் மட்டும்தானே 3வது அணியா இருந்தாங்க. அவங்க எந்த கட்சியோட கூட்டணி போறது இல்லைல்ல. அவர் தெளிவான ஒரு முடிவுல பயணம் பண்றாரு. அவருக்கு தேர்தல் வெற்றி என்பது முக்கியம் இல்ல, எனக்கு லட்சியம் முக்கியம், தமிழ் முக்கியம் பேசுறாரு. இன்றைக்கு அது அப்ப அந்த 3வது அணியா மக்கள் ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியா, தமிழர்களின் பிரதிநிதியா பார்த்துட்டு ஒதுக்கிறாங்க. தேர்தல் களத்துல வரும்போது திமுக அதிமுக மட்டும் 2 அணி மட்டும் தான் இருந்தது. அதனால எந்த குழப்பம் இல்லை. இதே நேரத்தில் கேப்டன் அவர்கள் முதல்ல கட்சி தொடங்கி 2005 போட்டியிடும் போது ஏறத்தாழ 8.36% வாங்கினதுனால என்னாச்சு, பல்வேறு தொகுதிகளில் 10,000க்கு மேல வாக்குகள் வாங்கி அன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாத நிலையை உருவாச்சா இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கு தாவேகாவுக்கு திமுகவுடைய எதிர்ப்பு சக்தி ஓட்டுக்கள், திமுக ஆட்சி போதும் என்று நினைக்கிற மக்கள் ஓட்ட போடக்கூடிய வாக்குகள் நேராக 3 அணிக்கு பிரிந்திருந்தால் இப்போ ஒரு கடுமையான போட்டி இங்க திமுகவா தாவேகாவா என்றதெல்லாம் மாற்றி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. திமுக அதிமுக பாஜக கூட்டணி என்று அந்த நிலை வராமலே போயிருக்கும். ஆனால் பிரதானமாக திமுக வேண்டாம் நினைக்கிற வாக்குகள் எல்லாமே நேரடியாக அதிமுக பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. மேலும் இங்கிருந்து டாக்டர் கிருஷ்ணசாமி இப்பொழுது இல்லை, திருமதி பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு இயக்கங்கள் இங்க இருந்ததெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கிற நிலையிலே மீண்டும் அதை விட அதிகமான வாக்குகளை பெற்று இன்றைக்கு கடுமையான போட்டியை தந்து இந்த கருத்து கணிப்புகளிலே சமபலத்தோடு இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டும். அப்ப திமுக அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இன்னும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நம்ம அடுத்ததெல்லாம் போகல, கேரளா மட்டும் சொல்லிட்டீங்க, புதுச்சேரி வெற்றி, மேற்கு வங்காளம் வரலாற்று வெற்றி. இதுவரை எந்த ஆட்சியும் மாற்றப்பட முடியாதது மம்தா ஆட்சி என்றதை மாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு. அஸ்ஸாம்ல ஹாட்ரிக் வெற்றி, கடந்த முறையை விட இந்த விட அதிகமான இடங்களை பெற்று ஹாட்ரிக் வெற்றி அஸ்ஸாம்ல பெற போறாங்க. 5ல் 3 மாநில வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு வெற்றி கருத்து கணிப்புகள் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். நீங்க வெற்றி பெற்றதா வந்தா அது நல்ல கருத்து கணிப்பு, இல்லன்னா மாறுபட்ட கருத்து கணிப்பு. ஓகே கருணாநிதி தொடர்ந்து பேசலாம். அப்படி சொல்லல, நான் அப்படி சொல்லல. மாறுபட்ட கருத்து அங்க அப்படி மாறுபட்ட கருத்துக்கள் வரல. இங்க மாறுபட்ட கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு சகோதரர்களே, நீங்க நல்லா கவனிக்கணும். அங்கேயும் மாறுபட்ட கருத்து வரல. இல்ல கேரளாவில் பின்னடைவு, ஆனால் 4%, 10%, கடைசியாக 16.8% என்று கேரளாவில் பாஜக வாக்கு வங்கி உயர்ந்து கொண்டே இருக்கிறது. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் மேயர் வெற்றி பெற்றிருக்காங்க. பல மாவட்டங்கள்ல உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அது வளர்கிற ஸ்டேஜ். மற்ற 3 மாநிலங்களையும் இறுதியான ஒரு கருத்து கணிப்பை எல்லா நிறுவனங்களும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் மாறுபட்ட கருத்து கணிப்பு வந்துட்டு இருக்கு. அதனால நான் சொன்னேன், தவறா சொல்லல.